தாழ்மையை தரித்து கொள்வது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நியாயாதிபதிகளை நாம் பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான் என்றார். இதே வசனத்தை, இதே வாக்கியத்தை இன்னொரு இடத்துல இயேசுநாதர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:14 அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி சொன்னார். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 1வது வசனத்தையும் கூட நாம சூத்திர ஒருவர் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 8:1. அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படி சொல்லியிருக்குது. இங்கே இந்த வசனத்துல கிதியோனுடைய சம்பவத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் 300 பேரை கொண்டு இரவுல யுத்தம் பண்ணுகிறான். மீதியானியர், அம்மோனியர், கிழக்கத்தி புத்திரர், 3 தேசத்தின் 3 நாட்டை சேர்ந்த 1,35,000 பேர் எதிராக வந்து இராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க, கூடி எதிர்த்து வந்திருக்கிறாங்க. வெறும் 300 பேரும் கிதியோனும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. கையில பட்டயமும் இல்லாதபடி யுத்தத்துக்கு போய் அவன் கையில ஒரு மண்பானை, ஒரு எக்காலம், ஒரு தீவட்டி அதை பிடிச்சிட்டு போனாங்க. முதல்ல ஆமை சோத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, பக்கத்துல நடு ஜாமத்து துவக்கத்துல அவங்க என்ன செய்ய மாற்றி வைக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, எக்காலங்களில ஊதுறாங்க. முதல் எக்காலத்தை ஊதி மண்பானைய உடைச்சு தீவட்டிகளை உயர்த்தி பிடித்தாங்க. அப்போ சத்துருக்களுக்குள்ள குழப்பம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஓடினாங்க. ஒருவருக்கு ஒருவர் விரோதமா ஆமை சூத்திர கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினதுனால குழப்பத்தை உண்டு பண்ணதான் தங்களுக்குள்ளேயே அமலேக்கியரும் மீதியானியரும் அது மாத்திரமில்ல கிழக்குத்தி புத்திர தங்களுக்குள்ளே மாறி மாறி என்ன செய்யறாங்க, யார் எதிரி யார் நண்பன் தெரியாம ராத்திரி வேளையிலே தங்களுக்குள்ளே வெட்டி வீழ்ந்து குழப்பமும் கலக்கம் அடைந்து ஓடுகிறார்கள். தலைநிறுத்து ஓடுறாங்க. ஓடுன உடனே ஆமை சுத்திரம் உடனே கிதியோன் என்ன செய்கிறான், நப்தலி, ஆசேர், மனாசேல எல்லா மனுஷரும் என்ன செய்யுங்க, வாங்க, இவங்க செதறி ஓடுறாங்க. 300 பேர் சண்டைக்கு போயிருக்கிறாங்க. அவன் செதறி ஓடுறவங்க நீங்க மடக்கி பிடிச்சு அவங்களை எல்லாம் வெட்டுங்க, விடாதீங்கன்னு சொல்லி அவன் இந்த கோத்திரங்களுக்கெல்லாம் ஆட்களை சொல்லி அனுப்புகிறான். தப்பித்து ஓடுறவங்களை மறைத்து அவங்க வெட்டி அவர்களை சத்துருக்களை முறியடிக்கிறாங்க. இது மட்டும் போதாதுன்னு மலை தேசத்தில் உள்ள எப்ராயிம் கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யறாங்க, போய் சொல்றாங்க. சொன்னே அவங்கள போய் யோர்தான் நதி இருக்குது, அந்த ஆத்தை கடந்தாத்தேன், அந்த நதியை கடந்து தான் அவங்க ஊருக்கு போக முடியும். அதுக்குள்ள அந்த நதிக்கு முன்பதாக நீங்க போய் அவங்க ஒடியாடுவாங்க. எப்படி நதியை கடக்கிறதுக்கு வருவாங்க, அதுக்கு முன்னாடி போய் நீங்க மறைச்சு அவங்களை என்ன செய்யுங்க, அவங்களை சத்துருவை அழித்து போடுங்கன்னு சொல்லி அங்க சொன்ன உடனே எப்ராய மனுஷர் வர்றாங்க. குறுநில மன்னர்கள், சிற்ற அரசர்கள்னு சொல்லப்படுவாங்க. குறுநில மன்னர்கள் அல்லது சிற்ற அரசர்கள் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆமேசுத்திர அரசர்களுக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள் சொல்லி இருப்பாங்க. சிற்ற அரசர்கள், குறுநில மன்னர்கள் இவங்க ஓரே சேப் என்பவர்களை பிடிச்சிடுறாங்க. எப்ராயிம் மனுஷர்கள் அவன் ஓரேப்பா ஒரு கண்மாலைன்னா ஒரு பாறையில பிடிச்சு அவனை என்ன செய்யறாங்க, அந்த குறுநில மன்னனை சிற்ற அரசனை பிடிச்சவன் தலையை வெட்டிடுறாங்க. அது மாத்திரமில்ல, திராட்சை ஆலை அங்க வந்து சேபுங்கிற குறுநில மன்னனை சிற்ற அரசன் என்ன செய்யறாங்க, அவனை பிடிச்சு அங்க ஒரு கூட்டம் அவன் தலையை வெட்டிடுறாங்க. எப்ராயிம்ல 2 தலையை வெட்டி யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யோர்தான் நதிக்கு இவங்க சண்டை போட்டு அவர்களை வெட்டி வீழ்த்தவங்களும் கிதியோன் என்ன செய்யறான், வந்துட்டான், யோர்தான் நதிக்கு வந்துட்டான். வந்தோடனே அவன் கையில 2 குறுநில மன்னருடைய தலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததோடு நிக்காம நம்ம வாசிச்சு இந்த வேத பகுதியில் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல எப்ராயிம் மனுஷர்கள் கிதியோனை பார்த்து, நீ மீதியானியர் மேல யுத்தம் பண்ண போகிற போது எங்களை ஏன் கூப்பிடல, எங்களை நீ கூப்பிடல, ஆனா வேற கோத்திரத்துல உள்ளவங்கள, செபுலோன் கோத்திரத்துல உள்ளவங்கள
நப்தலி கோத்திரத்தில் உள்ளவங்களை, ஆசேர் கோத்திரத்தில் உள்ளவங்க, இந்த 3 கோத்திரத்தை கூப்பிட்டீங்க. ஆனா எப்ராயிம் கோத்திரம் எங்களை ஏன் கூப்பிடல, சண்டைக்கு யுத்தத்துக்கு ஏன் கூப்பிடல அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, இப்போ கிதியோன்ட்ட சண்டைக்கு வராங்க. எங்களை ஏன் நீ கூப்பிடல? நம்ம ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு காட்சிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏன் ஒரு வார்த்தை ஏன்ட்டு சொல்லல? நான் உயிரோடு தானே இருக்கிறேன், ஏன் என்கிட்ட சொல்றது கூட மனசு இல்லையா அப்படின்னு என்னைக்கு சண்டைக்கு வருவாங்க பாத்துறீங்களா? இல்லைங்க, அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்திக்க வேண்டியதா போச்சு, அவசரமா இந்த காரியத்தை செய்ய வேண்டியதா போச்சு, அவசரமா இந்த வீடு வாங்கணும், இந்த காரியங்களை செஞ்சோம், அதனால உங்களை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியாத நிலைமை, அதனால அவசரமா இது பண்ணிட்டீங்க, அப்புறம் சொல்லலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படி நீ என்கிட்ட சொல்லாம இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க பாத்திருக்கீங்களா? பயங்கரமா பிரச்சனைக்கு வருவாங்க. அது மாதிரி ஏன் யுத்தத்துக்கு போகும்போது என்னை ஏன் கூப்பிடல, என்கிட்ட ஏன் சொல்லல, எங்க கோத்திரத்துல ஏன் சொல்லல அப்படி சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. அவன்கிட்ட சண்டை போட்டு என்ன செய்யறாங்க பாருங்க, எங்களை அழைப்பிக்கல, இப்படி எங்களுக்கு செய்தது என்னன்னு சொல்லி அவனோட பலத்த வாக்குவாதம் செய்யறாங்களாம். வாக்குவாதம் சாதாரண வாக்குவாதம் அல்ல, பலத்த வாக்குவாதம், பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. ஏன் கிதியோனுட்ட இவ்வளவு தூரத்து ஏன் எங்களை கூப்பிடல சொல்லி இவ்வளவு உரிமையா வந்து சண்டை போடுறாங்க, இவ்வளவு உரிமையா கேட்கறாங்க. மற்ற கோத்திரத்தில் உள்ளவங்க எல்லாம் கேட்கல. மொத்தம் 12 கோத்திரம், 12 கோத்திரத்துல மீத கோத்திரங்கள் எல்லாம் கேட்கல. இப்போ ஆசேர், நப்தலி, செபுலோன் 3 கோத்திரம், மனாசே 4 கோத்திரம் சேர்ந்து இந்த சண்டையை போடுது. கிட்டத்தட்ட 3-4 கோத்திரத்துக்கு இந்த சண்டை யுத்தம் தெரியுது. மிச்சம் 8 கோத்திரத்துல உள்ளவங்களா அப்புறம் எப்ராயிம் கோத்திரத்துக்கு தெரிஞ்சுது, 5 கோத்திரம் தெரியுது. மிச்ச 7 கோத்திரங்கள் கிதியோன்ட்ட சண்டைக்கு வரந்ததா தெரியல, அவங்கள பெருசு சண்டைக்கு எதுவும் வரல. ரூபன், சிமியோன், காத் அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க, இப்படி கோத்திரங்கள் எல்லாம் இருந்துச்சு. யூதா இப்படி கோத்திரங்கள் அவங்க ஒன்றும் செய்யல, கூட வந்தவங்களும் என்ன செய்யல, பெருசா அவங்க கிட்ட சண்டையை கைகலப்ப செய்யல. ஏங்க இவ்வளவு ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கும், அதை விட்டுட்டு வெறும் 300 பேரை கூட்டு போனீங்களே, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா யுத்தத்துக்கு வர்ற மாதிரி தெரியலையா அப்படியெல்லாம் அவங்க கேள்வியை கேட்கல. கிதியோன்ட்ட எந்த சத்தமும் சண்டையும் வாக்குவாதமும் அவங்க ஒரு நாளும் பண்ணவில்லை. வாக்குவாதம் அவங்க செய்யல. ஆனா இவர்கள் வாக்குவாதம் பண்றாங்க. ஏன் வாக்குவாதம் பண்றாங்க? கிதியோனே, உனக்கு எதையாச்சும் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அக்கறையில வாக்குவாதம் பண்ணாங்களா? கிடையாது. அக்கறையோட நிறைய நடப்பீங்க பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் எல்லாத்தையும் பார்த்துட மாட்டேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஏன் இதை பண்ணிட்டு இருக்கிற, அதை பண்ணிட்டு இருக்கிற சொல்லுவாங்க. நாம நினைச்சிடும், ஆஹா நம்ம மேல பெரிய அக்கறையோட இருக்கிறாங்க, பாசத்தோட இருக்கிறாங்க, நாம நிறைய நேரம் நினைச்சிருவோம். அவங்க அக்கறையோட இருக்க, நாம் எதுக்கு என்னைய கூப்பிடலன்னா என்ன அர்த்தம்னா, நிறைய நேரத்துல நிறைய பேர் பாசத்துல உரிமையா சண்டைக்கு வருவாங்க. நல்லதோ கெட்டதோ என்கிட்ட சொல்லணும், நான் இருக்கேன், நான் வரமாட்டேனா அப்படின்னு சொல்லுகிறதுக்கு. ஆனா இந்த எப்ராயிம் கோத்திரத்தார் அந்த அன்பின் பாசத்துல வந்து இந்த உரிமையோட அவங்க பலத்தை வாக்குவாதம் பண்ணல. இந்த வாக்குவாதம் வேற. இந்த எப்ராயிம் கோத்திரத்தார் யாரு அப்படின்னு பார்க்க, கிதியோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. அப்படின்னா என்ன சொல்றார் பாருங்க, நான் மனாசே குடும்பத்தை கோத்திரத்தை சேர்ந்தவன். நான் எந்த குடும்பத்தை கோத்திரத்தை சேர்ந்தவன்? மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன். சண்டைக்கு வந்தவங்க எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த எப்ராயிம் மனாசே யார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 51, 52. யோசேப்பு என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார், என்ன வருத்தத்தை எல்லாம் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசேன்னு பெயரிட்டானாம். யோசேப்புக்கு மூத்த மகன் என் வருத்தத்தை எல்லாம் மறக்கும்படி ஆண்டவர் செஞ்சிட்டார், என் கஷ்டத்தை என் கவலையெல்லாம் மறக்க பண்ணாரு, அதனால மூத்தவனுக்கு என்ன பேரா? மனாசே என்று பெயரிட்டாராம். அப்புறம் 52வது வசனம் சொல்லுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில்
தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அப்போ மனாசே, கிதியோன் யார்? மனாசே மூத்தவன், எப்ராயிம் இளையவன். இப்ப கிதியோன் மூத்தவன், பெரியவனுடைய கோத்திரத்துல வந்தவன். அப்புறம் பங்காளி சண்டை இங்க நடக்குது. அண்ணன் தம்பியினுடைய வம்சத்தில் உள்ளவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. வேற எவரும் சண்டைக்கு வரல. நாம நினைக்கிற வேற வெளியில இருந்தா பெரிய பெரிய பிரச்சனை நினைக்கிற. உனக்கு சத்துரு உன் வீட்டாரே என்று வேதம் சொல்லுது. அதுக்காக வீட்டுல இல்லைன்னா எதிரி சத்துரு பிசாசு நினைச்சது. அப்படின்னா என்னன்னா, வீட்டாரே சத்துருவாய் எலும்ப பண்ணுவான் பிசாசு. குடும்பத்தில் உள்ளவர்களவே சத்துருவாய் எலும்ப பண்ணுவான். ரத்த சம்பந்தமான உறவுகளே நமக்கு சத்துருவாய் பிசாசானவன் எலும்ப பண்ணுவான். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுது. யோசேப்பின் மூத்த மகனுடைய கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கும் இளைய பையனுடைய கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு சண்டை வருது. ஏன் சண்டை வந்து, ஏன் எங்களை அழைப்பிக்கவில்லையே என்று சொல்லி பலத்த வாக்குவாதம் பண்ணினார்னு சொன்னா, எப்ராயிமில் உள்ளவங்க நல்ல பலத்த பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. மனாசே கோத்திரத்தில் உள்ள கிதியோனை பார்த்து பாசத்துல ஏன் எங்களை அழைக்கல அப்படின்னு கேட்கல. எதுக்கு கேட்டாங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரத்துல 17 to 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமாய் இல்லாதபடினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசனுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசையை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசைக்கு முன்னே வைத்தான். அதாவது யோசேப்பு தன்னுடைய தகப்பனாய் இருக்கிற யாக்கோபு என்ன செய்ய, சாக போற வயதான காலத்துல உன் பையனை கூப்பிட்டு வா, 2 பையன்களை கூப்பிட்டுவானா, கூப்பிட்டு வர்றாங்க. அல்லேலூயா. கூப்பிட்டு வந்த உடனே யாக்கோபுடைய கண்களின் பார்வை மங்கி இருந்ததுனால சரியா பார்க்க முடியல. அதனால யோசேப்பு என்ன செய்கிறான்னா, இப்படி அவங்க அப்பா யாக்கோபு இருக்கிறாருன்னு சொன்னா, யோசேப்பு 2 பையன்களை கூப்பிட்டுட்டு வந்து மூத்த பையனை அப்பாவுடைய வலதுகை பக்கத்துல நிப்பாட்டுறான். இளைய பையனை, அதான் மனாசைய அப்பாவுடைய வலதுகை பக்கம், யாக்கோபுடைய வலதுகை பக்கம் நிப்பாட்டிட்டான். இளைய பையன் எப்ராயிம என்ன செய்யறான்னா, அப்பாவுடைய இடதுகை பக்கமா நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டுனா அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னா, யாக்கோபு கையை மாத்தி வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. அவன் உடனே என்ன செய்யறான், அப்படி இல்ல தகப்பனேன்னு சொல்லி என்ன செய்யறான், இவன் மூத்தவன், இவன் தலை மேலதான் இடது கையை வைங்க, நீங்க மாத்தி வைக்கிறீங்க அப்படி கைய, நான் சரியா கொண்டு வந்து பாத்து நீங்க கைய மாத்தி வச்சு ஆசீர்வாதம் பண்றீங்க யாக்கோபுட்ட யோசேப்பு சொல்லுகிறான். அப்படி அல்ல மகனே, அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன செய்கிறார், யாக்கோபு சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, இவன் மனாசே மூத்தவன் ஒரு கூட்டமா பெருகுவான். ஆனா மனாசையை விட எப்ராயிம் இன்னும் அதிகமா என்ன செய்வானா, பெருகுவான். எப்ராயிமையும் போலவும் மனாசே போலவும் உன்னை ஆக்குவாராக இஸ்ரவேல் ஜனங்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு அண்ணனோட தம்பி, அவனுடைய கோத்திரம், அவனுடைய வம்சம் பெருகும், பெரிய கோத்திரமா பெருகுவாங்க. இவன் 1 மடங்கா அவன் 4 மடங்கா பெருவாங்க, 2 மடங்கா 4 மடங்கா பெருகுவான். இந்த கூட்டத்தை விட, அண்ணன் வம்சத்தை விட தம்பி எப்ராயிம் கோத்திரம் ரொம்ப அதிக ஜனங்களா இருப்பாங்கன்னு சொல்லி அங்க முன்னாடி வச்சுட்டாரு. அன்னைக்கு முன்னாடி வச்சதிலிருந்து மனாசே கோத்திரத்தை எப்பயுமே எப்ராயிம் கோத்திரம் அற்பமாய் பார்த்தது. ஏன்னா ஜனக்கூட்டம் கம்மியா இருந்தா ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு சொந்த பந்தங்க பின்னணி பேக்ரவுண்டு ரொம்ப கம்மியா, ஜனக்கூட்டம் ரொம்ப கம்மியா இருந்தா உங்களை மத்தவங்க எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு யாருமே இல்லைன்னா ஆவுனா சின்ன காரியத்துக்கு கூட என்ன செய்ய, சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வருவாங்க, பாத்துறீங்களா? அவனுக்கு யாருமே கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னு நான் பாத்துடலாம் இன்னைக்கு அப்படி சொல்லி வரைஞ்சு கட்டி என்ன செய்வாங்க, வருவாங்க. இல்லப்பா அவன்கிட்ட போகாத, அவன் பெரிய குடும்பம், அவன்கிட்ட வம்பு போனா ஊரே பகுதி ஊர் அவன் சொந்தம் தான்
கூடி வந்துடும், அவங்ககிட்ட எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனாசே ரொம்ப சின்ன கோத்திரம், சின்ன ஜனங்களை ரொம்ப கம்மியா உள்ள கோத்திரமா இருந்தபடினால எப்பிராயிம் அதை எப்பயுமே அற்பமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் வந்து சொல்றாங்க, கொஞ்சம் சின்ன கூட்டம், நீங்க உங்களுக்கு முன்னாடி எங்களை என்ன செஞ்சிருக்கிறா, அப்படி முற்பிதாவாக யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி எங்களை வச்சிருந்தா நாங்க தானே முதல்ல போய் சண்டை போடணும், எப்படி எங்களை கூப்பிடாம நீ போய் சண்டை போட்ட அப்படின்னு பலத்த வாக்குவாதம் பண்றாங்க. உங்களோட கூட்டத்துல பெரியார்கள், நாங்க பலசாலிய திறமை உள்ளவங்க, நீங்க சின்ன கூட்டம், பேருக்கு வேணா மூத்தவனுடைய வம்சத்துல வந்திருக்கலாமே தவிர மற்ற எல்லாத்துலயும் நாங்க தான் பெஸ்ட்னு சொல்லி கிதியோன்கிட்ட பலத்த வாக்குவாதம் சண்டைகள் போட்டு கொண்டிருக்கிறாங்க. இதனால வாக்குவாதம் அங்க வருது. யாரு? நாம் பெரியவன் என்பதனால வாக்குவாதம் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆமா, அன்றியும் அவர்களுக்குள்ள எவன் பெரியவன் என்று சொல்லி என்ன செஞ்சுச்சான்? வாக்குவாதம் உண்டாச்சு. இங்க வாக்குவாதம் ஏன் வருது? வீட்டிலையும் குடும்பத்துக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் நாம சொந்த பந்தத்துக்குள்ளேயும் இருக்கிற இடங்களில அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மத்தியில ஏன் வாக்குவாதம் வருது? ஏன் பிரிவினை வருது? ஏன் பிரச்சனை வருது? உங்ககிட்ட அடிக்கடி எது வாக்குவாதத்தில் பிரச்சனை யார் வந்து ஈடுபடுறாங்க என்ன அர்த்தம்? அவ எதுக்காக இந்த வாக்குவாதத்தை பண்றாங்க? எவன் பெரியவனா இருப்பான், நாம் பெரியவன் நாம் பெரியவன் என்ன வரும்பொழுது வாக்குவாதம் வருது. அங்க என்ன வருதா? நாம் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லும் போது அங்க வாக்குவாதமே வருது. எனக்கு என்ன வந்துருச்சு, நான் பெரியவனே, எனக்கு என்ன வந்துருச்சு, நான் தான் பெரியவன் இந்த சபையில. அப்படி என்ன வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அற்பமா தான் நினைப்பேன், எல்லாம் என்னை விட கீழே தான், நான் தான் பெரிய ஆளு. அப்படி என்ன வந்துட்டாலே நான் எல்லாத்தையும் அற்பமா பார்க்க ஆரம்பிப்பேன். ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை நான் பண்றேன் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அற்பமா பார்ப்போம். இல்ல அவங்க இல்ல என்னால முடியும்னு ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சா உடனே என்ன வந்துடும்? உடனே நீங்க இல்ல நானும் பெரியவன் தான் என்னாலேயும் முடியும் அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா இல்ல இல்ல நான் பெரியவன் தான், மாறி மாறி என்ன வந்துடும்? வாக்குவாதம் வந்து அப்புறம் சண்டை வர ஆரம்பிச்சிடும். வாக்குவாதம் ஏன் வருது? வாக்குவாதத்தினால பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏன் வருது? நாம் பெரியவன் என்று என்ன இருக்கிறதுனாலதான் வாக்குவாதமே வருது. குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, சொந்த பந்தத்துக்குள்ள ஏன் பிரிவினை வருது? ஏன் பிரச்சனை வருது? பாருங்க, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம சோதரம் நாம் ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவிலே சிக்கருக்கும் அரணான பட்டணத்தை வசப்படுத்துவது பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல இருக்கும். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன விளக்கங்களை சொல்லுது, என்ன அர்த்தத்தில் சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த 18 திரும்ப ஒரு வாசிங்க பார்க்கலாம். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து அப்படின்னு சொல்லி சீட்டு போடுறது விரோதங்களை ஒழிச்சிருமா? பலவான்கள் நடுவே சிக்க. சீட்டு போட்டா விரோதங்களை ஒழிச்சிருமா? பலவான்கள் நடுவே சிக்க இருக்கும்னு சொல்லி இருக்குது. இது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. பரிசுத்த பைபிள்ல சொல்லுது, வலிமையான 2 பேருடைய வாதம் செய்து கொண்டிருந்தால், வலிமையான 2 பேர் வாதம் செய்து கொண்டிருந்தால் குழுக்கள் சீட்டு மூலமே வாத முடிவை தேர்ந்தெடுக்க முடியும். வாதத்துக்கு, வாக்குவாதத்துக்கு, பிரச்சனைக்கு ஒரு முடிவு குழுக்கள் சீட்டு போட்டு எடுக்கிறதுனால என்ன செஞ்சிடலாமா? முடிவு உண்டு பண்ண. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், கடைசி என்ன சீட்டு போட்டு பார்த்துடலாம், யார் பேர்ல வருதோ அவங்க எடுத்துக்கலாம்.
யார் பேர் வருதோ அவங்க இது பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்ப என்ன அர்த்தம், இங்க விரோதங்கள் நமக்கு புரியுதுல. வலிமையான இரண்டு பேருடைய வாதம், வாதம்னா வேற வாதம் நினைச்சுக்கிற முகவாதம் பக்கவாதம் அந்த வாதம் கிடையாது, வாக்குவாதம். ரெண்டு பேர் வலிமையானவங்க, யாரும் குறைஞ்சவங்க கிடையாது, வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உடனே இதுக்கு முடிவு என்னன்னா, இங்கிட்டும் உங்களால சொல்ல முடியாது அங்கிட்டும் உங்களால சொல்ல முடியாது. அதுக்கு குழுக்கள் சீட்டு மூலமே இந்த வாக்குவாதத்துக்கு ஒரு முடிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பதான் இந்த வாக்குவாதத்துக்கு ஒரு முடிவே வரும். இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் சளைத்தவன் இல்லை நினைச்சு சரி மல்லுக்கு நின்று பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும். அடுத்து அரணான பட்டணத்தை வசப்படுத்து பார்க்கலாம்னு சொல்லி இருக்குது. அரணான ரொம்ப பாதுகாப்பா உள்ள கோட்டை சுவர்கள் உள்ள பலமான பாதுகாப்புள்ள அரண்மனைகளை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிதுன்னா ரொம்ப கஷ்டம். அவர்களுடைய விரோதங்கள் எப்படி இருக்குமா, அவங்களுடைய விரோதம் கோட்டை தாழ்பாள்களை போல இருக்குமா. இப்ப நமக்கு இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. நீ உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமாகிவிடும் என்று சொல்லியிருக்குது. இங்க என்ன சொல்லியிருக்கு, சகோதரன்னு புரியல நமக்கு. இங்க என்ன சொல்லி இந்த வசனம் இந்த பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, நீ உன் நண்பனை அவமானப்படுத்தினாள். நண்பனை அவமானப்படுத்துங்கிறதுங்க என்னன்னு தெரியுமா, அவமானப்படுத்திட்டு அவனை வசப்படுத்துறது, சமாதானப்படுத்துகிறது. வலிமையான சுவர்களுடைய நகரத்தை வெல்வதை விட கடினம் அப்படிங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான உள்ள சிட்டியை ஜெயிக்கிறத விட நீ அவமானப்படுத்தின உன் சகோதரனை சமாதானப்படுத்துகிறது இயலாத காரியம், ரொம்ப கடினம். அது எப்படி இருக்குமா, குறுக்கு கம்பிகளை கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் இருக்குமா. குறுக்கு கம்பி வச்சிருந்த கதவுகள், கதவு இருக்குது, அதுக்கு குறுக்கு கம்பிகளை குறுக்க போட்டால் அந்த கதவு இன்னும் ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சிடும். குறுக்கு கம்பி இல்லாமல் ஒரு கதவு இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக உடைச்சிடலாம். ஃபுல்லாக குறுக்கு கம்பி போட்டிருந்தாங்கன்னா அந்த கதவை என்ன செய்யவே முடியாதான், உடைக்கவே முடியாது. அப்போ குறுக்கு கம்பிகள் கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் ஜனங்களை பிரிக்கின்றன இருக்குது. விவாதம் ஜனங்கள் என்ன செஞ்சிருமா, வலிமையுள்ள அரண்மனை கதவுகளை போல குறுக்கு கம்பி கொண்ட கதவுகளை போல இருக்குமா. அந்த விவாதம் அது என்ன செய்யுமா, ஜனங்களை பிரித்து விடுமா, நண்பர்களை பிரித்து விடும், உறவுகளை பிரித்து விடும், குடும்பத்தை பிரித்து விடும். இங்க கிதியோனுக்கும் எப்ராயிமும் அண்ணன் தம்பி கோத்திரத்தில் உள்ள ரெண்டு பேர் பக்கத்தில் பலத்த வாக்குவாதம் வருது. கிதியோன் எத்தனையோ சொல்லி பார்க்கறவங்க கேட்டபாடு இல்லை, சகோதரருக்குள்ள வாக்குவாதம் வருது. அல்லேலூயா. இந்த வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே இது கடைசியில் எதுல போய் முடிய போகுது, பிரிவினையில கொண்டு போய் முடிய வேண்டியது. பெரிய வாக்குவாதங்கள் எப்பயுமே பிரிவினையில கொண்டு வந்து முடிஞ்சிடும். குடும்பத்தை அநேக குடும்பம் இன்னைக்கு டைவர்ஸுக்கு வர்றதுக்கு காரணம் வாக்குவாதங்கள். வாக்குவாதம் எது வருது, நான் ஆம்பளை அப்படி சொன்ன, நான் ஆம்பளைன்னா அப்புறம் பொம்பளைன்னா உங்களுக்கு இலக்காரமா, நானும் பொம்பளை தான். பொம்பளைகள் சாதிக்காத துறையில் எது இருக்குது, ஆணுக்கு பெண் சலைச்சவங்க கிடையாது, நானும் பெரியவங்க தான் சொல்லும்போது என்ன ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் பெரியவனா நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லிதான் வாக்குவாதம் அங்க வந்துச்சு சீசர்களுக்குள்ளேயே. இயேசுவோட கூட இருந்தாலும் பெரியவன் என்ற எண்ணம் வரும்பொழுது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் பிரிவினையில கொண்டு போய் முடியும். குடும்பத்துக்குள்ள கணவனுக்கு மனைவிக்குள்ள நாம் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி அந்த நினைப்பு வந்தால குடும்பம் பிரிஞ்சிடும். இன்னைக்கு இப்படிப்பட்ட நினைப்புகள் தான் பிரிவினைகளை கொண்டு வந்தது. அன்னைக்கு கணவனை கண் கண்ட தெய்வம் என்று சொல்லி பழமொழி சொல்கிறது போல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொன்னது மாதிரி என்ன செய்தார்கள், கணவனை மதித்தார்கள், பெரியவர்களாய் நினைத்தார்கள். தகுதியே இல்லாம இருந்தாலும் அவர்களை தகுதி உள்ளவர்களாக நினைச்சாங்க. ஆண்டவர் இந்த குடும்பத்தை இவரோடு கூட இணைச்சது ஏதோ அவர் கடவுளுடைய சித்தம் இல்லாம இது நடந்திருக்காது. அவங்க நல்லவங்களே கெட்டவங்கள கணவனா எனக்கு வந்துட்டாங்க, என்னை விட அவங்க பெரியவங்க, தலைமைத்துவத்தில் உள்ளவங்க, குடும்பத்திற்கு தலைவர்.
நான் தலைவியா இருந்தாலும் அவர் தலைவராய் இருக்கிறார், அதனால அவருக்குரிய மரியாதையை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. முன்ன காலத்துல டைவர்ஸ் அதிகமா கிடையாது. இப்ப எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு என்ன வந்துருது, டைவர்ஸ் வருது. ஏன் டைவர்ஸ் வருது? தாழ்மையாய் இருக்க நமக்கு மனது இல்லை. பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று சொல்லியிருக்கு வேதம். அப்போ குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, சொந்த பந்தத்துக்குள்ள நமக்கு பிரிவினை வரக்கூடாதுன்னு என்ன நினைக்கணும்? தங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன நினைக்கணும்? நான் உங்களை தங்களிலும், என்னை விட நீங்க மேன்மையானவர்களாய் நான் நினைக்கணும். நீங்க என்ன நினைக்கணும்? உங்களை விட ஊழியக்காரர் என்ன செய்யணும்? நான் என்னைய மேன்மையானவராய் நீங்க என்ன செய்யணும்? எண்ணணும், மதிக்கணும், அதுபோல நடத்தணும். இப்ப குடும்பத்துக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன் போட்டி வருகிறதுனால வாக்குவாதம் வருகிறது, வாக்குவாதம் வருகிறதுனால பிரிவினை வருகிறது, பிரிவினை வருகிறதுனால குடும்பங்கள் சிதறுகிறது, குடும்பத்துக்குள்ள டைவர்ஸ் வருது, குடும்பத்துக்குள்ள என்ன செய்யுது? சுத்தர விரிசல்கள் விட்டு கடைசியில குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இது பிசாசுனுடைய தந்திரம். ஒற்றுமை தேவனால் வருகிறது, பிரிவினை பிசாசினால் வருகிறது. ஒற்றுமை இயேசுவினால் வருகிறது, பிரிவினை சாத்தானால வருகிறது. இப்போ பெரியவன் நான் பெரியவன் நீ பெரியவன் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் வாக்குவாதம் வருகிறது. இப்ப எப்ராயிம் கோத்திரம் நாம பெரிய ஆளுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன? உடனே கிதியோன் யோசிச்சான். பலத்த வாக்குவாதம் பிரிவினையில கொண்டு போய் முடியும்னு புரிஞ்சுக்கிட்டான். என்ன செய்தான்? இந்த வாக்குவாதத்தை இல்லாமல் பண்ணுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது. அவங்க பெருமையினால பிரச்சனையை கொண்டு வராங்க. பெருமைக்கு ஆப்போசிட் இங்கிட்டு என்னது? தாழ்மை. மேன்மைக்கு ஆப்போசிட் என்னதுங்க? தாழ்மை. அப்ப அவங்க பெருமையினால என்ன செய்யறாங்க? எதிர்க்கிறாங்க. உடனே இவன் தாழ்த்துகிறான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கிதியோன் உடனே நிலைமை புரிஞ்சுக்கிட்டு, ஏன் எம்மேல இருக்கிற அக்கறையினால அல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கு, ஏன் எங்க உரிமையை பறிச்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு யுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்கலையேன்னு சொல்லி அந்த ஆதங்கத்தினாலேயும் கிதியோனிடத்துல சண்டை போடல. கிதியோன் மேல அக்கறையும் கிடையாது, தேசத்துக்கு வெற்றி வாங்க தரணும் எண்ணமும் கிடையாது. அது மாத்திரம் எங்களுக்கும் யுத்தம் செய்யறதுக்கு உரிமை இருக்குது, ஏன் எங்களுக்கு ஒரு அழைப்பு வாய்ப்பு கொடுக்கறன்னு அந்த உரிமைக்காகவும் அவங்க சண்டை வாக்குவாதம் பண்ணல. நாங்க பெரியவங்க, நீ யுத்தம் பண்ணி ஜெயிச்சனா உனக்கு அந்த பேரு புகழ் பெயரும், நீ பெரியவன் ஆகிருவ, நான் பெரியவன் நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். அதனாலேயே பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். இதை கிதியோன் புரிந்து கொண்டான். தாழ்மையுள்ள தலைவர்களாய் அநேகர் இல்லாததுனாலதான் சாவணத்துக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை. தலைவராய் இருக்கிற எவனும் பணிவிடக்காரனாய் இருக்கணும்னு இயேசுநாதர் சொன்னார். போதகரும் நானே உங்கள் போதகரும் ஆண்டவருக்கு நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானார். பணிவிடக்காரனாய் வந்தேன், ஊழியம் கொள்வதற்காக அல்ல, ஊழியம் கொள்வதற்கல்ல, ஊழியம் செய்யும்படிக்கு வந்திருக்கிறேன் இயேசுநாதர் சொன்னார். ஊழியம் கொள்ளும்படினா ஊழியத்தை கொள்றது கிடையாது. எனக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி இயேசுநாதர் இந்த பூமிக்கு வரவில்லை. நமக்காக ஊழியம் செய்யும்படிக்கு ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் வேலை செய்யும்படி வந்தார். ரட்சிப்பதற்காக வேலை செய்யும்படிக்காக, நாம் ரட்சிப்படைய மீட்படைய பரலோகத்துக்கு வர அவருடைய பிள்ளைகளை மாற வேலை செய்யும்படி வந்த, ஊழியத்தை கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி நான் வந்தேன். நானே பணிவிடக்காரனா வேலைக்காரனா வந்தேன். நானே உங்கள் கால்களை கழுவிடுவது உண்டானால் ஆண்டவருமாய் போதகருமாய் இருக்கிறேன். நான் தான் ஆண்டவர், சகலத்தையும் படைச்சவன் ஆண்டவர் நான் தான், இயேசு கிறிஸ்து நான் தான், உங்க போதகர் நான் தான். அது மாத்திரமல்ல, உங்க ஊழியக்காரன் நான் தான். அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டவரும் போதகரமா இருக்கிற நானே எனக்கு கீழே இருக்கிற சீசர்களுக்கு, எனக்கு கீழே இருக்கிற உங்க கால்களை கனிவினேன் என்று சொன்னான். நீங்களும்
தலைவனாய் இருக்க தகுதி இருக்கும் என்று சொன்னா, நீங்க பணிவிடைக்காரனாய் இருந்தா தான், நீ வேலை செய்வரனாயிரு, நீ பணிவிடைக்காரனாயிரு, நீதான் தலைவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுநாதரே பணிவிடைக்காரனாய் இருந்தார்னா அவரை விட உலகத்துல பெரியவன் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு உயர்வு வராத காரணம், தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தாழ்த்துங்க, உயர்த்துகிறத விட்டுருங்க, பெருமையா நினைக்கிறத விட்டுருங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ அற்பமாய் நினைக்காதீங்க. சீசர்கள் சிறுபிள்ளைகளை பார்த்து அற்பமா நினைச்சு, இல்ல இல்ல இவங்களை போல மாறலன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது. சீசர்களை பார்த்து திட்டினார். சின்ன பிள்ளைகளை பார்த்து அற்பமாய் நினைத்தார்கள் சீசர்கள். ஆனா சீசர்ட்ட சொன்னார், இங்க வாரு, இவங்களை மாதிரி மாறலன்னா நீ பரலோகத்துக்கு என்ன செஞ்சுக்கிற மாட்டேன், வந்துக்கிற மாட்டேன். தெளிவாய் சொன்னார். இங்க இயேசுநாதருக்கு 12 அப்போஸ்தலரா இருக்கனால பெரிய ஆளா நினைச்சிடாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அளவு உயர்ந்து கொண்டே போவீங்க. ஒரு பால் இருக்குது, அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஓங்கி கீழே அடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்ந்து கொண்டே போகுமா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தாழ்த்தப்படுகிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க. மற்றவங்க உங்களை தாழ்த்துறது கிடையாது, நம்மளே நாமே தாழ்த்தணும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் வேத வசனம் சொல்லுது கரெக்டா தெளிவா. மற்றவங்க உங்களை தாழ்த்தி கீழே தள்ளுறது கிடையாது. உங்களை நீங்களே என்ன செய்யணுமா, தன்னைத்தான் உங்களை நீங்களே தாழ்த்தணும். தாழ்த்தினா என்ன அர்த்தம்? நீங்க தாழ்மையா இருக்கிறதுனால உங்களை தாழ்த்து சொல்லல, உங்களுக்கு உயர்வு வர 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 மேல வர 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 அனுபவம் வர 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 எல்லாம் மேல வர 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 உங்களை என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நீங்க தாழ்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் எதை விரும்புகிறார்? இன்னைக்கு தாழ்மையை தரித்துக் கொள்வது எப்படின்னு பிரசங்கம் பண்றவன் ஏன் இதை கற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். தாழ்மையை தரித்துக்கோ. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கார் சொல்லிட்டு அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. மனுஷனே, நன்மை என்னது என்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நல்லது என்னன்னு சொல்லி கர்த்தர் உனக்கு அறிவிச்சிருக்கிறார். நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகி, உன் தேவனுக்கு முன்பதாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் என்ன கேட்கிறார்? மன தாழ்மையா நடந்து கொள்ளுது. கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்க்க மன தாழ்மையா நடக்கத்தான் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் விரும்புகிறார், அதைத்தான் உங்ககிட்ட கேட்கிறாராம். என் மகனே, உன் இருதயத்தை தானாரு, உன் இருதயத்தை உன் மனதை அவருக்கு குடி. எப்படி குடி? தாழ்மையாய் நடந்து கொள், தாழ்மையா நடக்கணும். அதைத்தான் கேட்கிறார் ஆண்டவர். வேற ஒன்னையும் கேட்கல. அவர் ஒன்னைய விரும்பல, வெள்ளிய விரும்பல, பொருளை விரும்பலும். என்னத்தை கேட்கிறேன்? மன தாழ்மையாய் நட, அதவே நான் உன்னிடத்துல கேட்கிறேன் என்று சொன்னார். மன தாழ்மையாய் நட. யாருக்கு தாழ்மையா நடக்க முடியாது? பெருமை எப்படின்னு சொன்னா மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு வேதவசனம் நீதிமொழிகளை சொல்லி இருக்குது. ஆனா பாருங்க, தாழ்மை ஒருத்தருக்கு பெருமை வருது என்ன அர்த்தம்? எல்லா என்னால முடியும்னு நினைக்கிறவனுக்கு பெருமை உண்டு. பெருமை உள்ளவன் யார்? எல்லாமே என்னால முடியும் நினைக்கிறவன் பெருமைப்படுகிறவன். பெருமை எல்லாம் என்னால முடியும்னு சொல்வது பெருமை. என்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்றது தாழ்வு மனப்பான்மை. என்னால முடியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசு மூலம் என்னால எல்லாம் முடியும். எனக்குள்ள இருக்கிற இயேசுவால கூடும், என்னை கொண்டு அவர் செய்வாரு. அப்படி சொல்றது தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும். என்னால இது முடியாது, அவர் உதவி செய்தார் இயேசுநாதர், அதனால இது செஞ்சேன். என்னால இது செஞ்சிட முடியல, இந்த ஊழியத்தை செஞ்சிட முடியல, பாடுறது என்னால் அல்ல, அவர் கொடுத்த கிருபையினால செய்கிறேன் என்பதே தாழ்மை. மனிதருக்கு முன்பதாக நான் எல்லாம் அவ்வளவு பெருசா எதையும் செஞ்சிடலைங்க, இதுக்கு கடவுள் கிருபையை கொடுத்தார், இயேசுநாதர் கிருபையை கொடுத்தார், அவர் உதவி இல்லாம இது என்னால எதையும் செஞ்சிருக்க முடியாது. யோசேப்பு உன்னதத்தை தொட்ட பொழுதும் இது என்னால முடியாது, அவர் என்னோடு கூட இருந்து உதவி செய்தார் என்பதே தாழ்மை. சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த பொழுதும் ஆதியில எப்படி இருந்தேங்கிற அந்த தாழ்மை அவன் அப்படியே தரித்திருந்தான் யோசேப்பு. எஸ்ஸருக்கு அந்த தாழ்மை இருந்துச்சு.
எஸ்தர் ராஜாத்திய 127 நாட்டுக்கும் மகாராணியா மாறுவதற்கு முன்பதாக எப்படி மொர்தெகாய் தன்னுடைய சகோதரன் பேச்ச கேட்டாலோ 127 நாடுக்கும் ராணி ஆன பொழுது இப்ப நான் மகாராணி, 127 நாட்டுக்கும் தலைவி. அப்ப சின்ன பிள்ளையா இருந்தேன், உங்க கீழே இருந்த உங்க பேச்சு எல்லாம் கேட்டேன். இப்ப ராணியா மாறிட்டேன், மகாராணியா மாறிட்டனால எனக்குன்னு மகாராணிக்கு ஒரு சட்டமும் திட்டமும் இருக்குது. உங்க பேச்ச என்னால என்ன செய்ய முடியாது, இப்ப கேட்க முடியாது. சட்டம் என்னவோ திட்டம் என்னவோ ராஜா அழைக்காம நான் எங்க போக முடியாது, ராஜாவுக்கிட்ட அரண்மனைக்கு போக முடியாது. அதனால உங்க பேச்சை இனி நான் கேட்க முடியாதுன்னு மகாராணியா இருந்த எஸ்தர் சொல்லல. நீர் எப்படி சொல்லுகிறீரோ அதன்படியே நான் என்ன செஞ்சிடறேன், செய்து விடுகிறேன்னு சொன்னா. இன்னைக்கு அவ பேருல அந்த சுத்திரம் அந்த தேவ மனுஷியாகிய எஸ்தர் பேரிலே ஒரு புஸ்தகம் இருக்குது. ஆனா இது மொர்தெகாய்னு இந்த புஸ்தகத்துக்கு பேர் வச்சிருக்கணும். ஆனாலும் எஸ்தர் என்று பேர் வைக்கிறதுக்கு காரணம், அவ எந்த நிலைமையிலும் இருந்தாலும் தன்னை முற்றிலும் தாழ்த்தினாள். தங்களை நடத்தின தகப்பன், தங்களை வளர்த்த சகோதரன், தங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தின ஊழியன், தங்களுக்கு முன்மாதிரியாய் இருந்த ரோல் மாடலாய் இருந்த கற்றுக் கொடுத்த போதித்த ஆலோசனை சொன்ன செபத்தினால் தாங்கின அத்தனை ஆவிக்குரிய நண்பர்களையும் தேவ மனிதர்களையும் மேல உன்னதத்துக்கு போனாலும் ஆரம்பத்துல எப்படி மதித்து கீழ்ப்படிந்தாங்களோ அதே கீழ்ப்படிதல். ஒருவருக்கு எப்படி தாழ்மை வரும்னு சொன்னா, கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு தாழ்மை வரும், கீழ்ப்படிதல் இல்லாதவர்களுக்கு தாழ்மை வரவே வராது. ஒரு சில இடத்துல மன தாழ்மை வர இடத்துல கீழ்ப்படிதல் வரும். கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் எப்பொழுதும் சாந்தமாய் இருப்பார்கள். தாழ்மை எப்படி வரும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு தாழ்மை உண்டு, கீழ்ப்படிதல் இல்லாதவர்களுக்கு தாழ்மை கிடையவே கிடையாது. அந்த மன தாழ்மையா இருக்கிறவங்க எப்பயுமே சாந்தமா இருப்பாங்க, தங்களை பிரபல்யம் பண்ணிக்கிறவே மாட்டாங்க. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், தன்னை ஒரு நாளும் பிரபல்யப்படுத்த மாட்டாங்க. சாந்தமாய் இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. அவங்க தான் தாழ்மை உள்ளவங்க. கீழ்ப்படிவாங்க, அவங்க தான் தாழ்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. யார் கீழ்ப்படிவா? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கீழ்ப்படிவாங்க. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடு என்று சொன்னனே என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். எந்த கேள்வியும் கேட்காம போய் என்ன செய்தார்? மகனை பலியிட சென்றார், கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிறன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரே சாட்சி சொன்னார். கர்த்தரே சாட்சி சொல்லும்படி நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறன்னு சொல்லி சாட்சி பற்றி தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் உன்னதமத்துக்கு உயர்த்தப்பட்டிருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. ஏன் நான் உயர்த்தப்படலை? 20 வருஷமா 30 வருஷமா அதே நிலைமையில் இருக்கிறேன். வேலையில, தொழில, குடும்பத்தில ஒரு பெரிய உயர்வு ஏன் எனக்கு வரல? சபையில ஏன் எனக்கு ஒரு உயர்வு வர மாட்டேங்குது? சமுதாயத்துல ஏன் எனக்கு ஒரு உயர்வு வரல? நான் இருக்கிற அக்கம் பக்கம் ஜனங்கள் மத்தியில எனக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, உயர்வு ஏன் இன்னும் வரல? ஒரு சிலர் தாழ்மையா இருக்கிறது போல நடிப்பார்கள். மனத்தாழ்மைன்னு சொல்லி இருக்கு. தாழ்மை எங்க இருந்து வரணும்? மனதிலிருந்து வருகிறதா உண்மையான தாழ்மை. மாயமான தாழ்மை எப்படின்னா வாயிலிருந்து வரும். பெரிய ஆளுன்னு தெரிஞ்சா, அதிகாரம் உள்ளவங்க, ஆளுகிறவங்க, வசதியானவங்க, பெரிய இடத்து பின்னணின்னா அவங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? ரொம்ப தன்மையா, ரொம்ப தாழ்மையா, ரொம்ப அவங்கள பார்த்து இவ்வளவு தாழ்மையானவர்களை பார்க்க முடியாது நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் மாயமான தாழ்மை. நடிப்பாங்க. வாயில தான் தாழ்மையான செயல்கள் வரும், தாழ்மையான பேச்சு, தாழ்மையான செயல். ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்காது. தங்களுடைய காரியங்கள் ஆகும்படிக்கு அவங்க தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. காரியம் ஆனதுக்கு அப்புறம் சுயரூபத்தை வெளிப்படுத்துவாங்க. இவங்க கனிகளை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, எப்படி பெரியவர்களை, உயர்ந்தவர்களை, வசதியானவர்களை, செல்வந்தர்களை, அரசியல்வாதிகளை, ஆளுகிறவர்களை, பொறுப்புள்ள உள்ளவங்க, பெரிய பின்புலத்தை உள்ளவங்களை எப்படி நடத்துகிறாங்களோ
அதே மாதிரி ஒன்றும் இல்லாதவர்கிட்ட அதே மாதிரி பேசுறாங்க, அதே மாதிரி நடக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட உண்மையான தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது நடிப்புன்னு அர்த்தம், தாழ்மை கிடையாது. அல்லேலூயா. இயேசுநாதர் கர்த்தர் நம்மகிட்ட என்னத்தை கேட்கிறார்? மன தாழ்மையாய் நட. அதைத்தான் உங்ககிட்ட கேட்கிறேங்கிறாரு. நியாயம் செய், இரக்கம் செய், மனத்தாழ்மையா நீ என்ன செய்யணும்? இரு. அதைத்தான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னு சொன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர், பெருமை உள்ளவங்க கர்த்தர் என்ன செய்யறாராம்? நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாய் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய நீதிமானாய் இருக்கலாம், ஆனா பெருமென்று ஒண்ணு வந்துருச்சுன்னா கர்த்தர் உன்னை எதிர்ப்பார். வேற யாரும் இருக்க மாட்டா, கர்த்தரே உன்னை எதிர்த்துருவார். கர்த்தர் எதிர்த்தா உன்னை தப்புவிக்கிறதுக்கு ஒருவரும், ஒரு சக்தியும், ஒரு வல்லமையும் இல்லை. ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார். ஏன் கிருபையை கொடுக்கிறார்? ஏன்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனா? நான் சாந்தமாகவும் இருக்கிறேன், மனத்தாழ்மையாகவும் இருக்கிறேங்கிறாரு. சாந்தம், மனத்தாழ்மை. பாத்தீங்களா? அப்போ இயேசுநாதர் சொல்றார், நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்கிட்ட வாங்க. எதை கத்துக்கிறதுக்கு? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கங்கன்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இயேசுநாதர் என்ன சொல்றாரு? நானே சாந்தம் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், நானே சாந்தம் உள்ளவராக இருக்கேன், என்கிட்ட சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கோங்க. ஏன்னா வாக்குவாதம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் செய்ய மாட்டார், அவர் கூக்குரலிட மாட்டார். வீதியில கேட்பதுன்னு சொன்ன என்னன்னா, சாந்தம் உள்ளவங்க கூக்குரலிட மாட்டாங்க, தாழ்மையா உள்ளவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. அதைத்தாங்க சொல்லியிருக்கு இயேசுநாதரை பத்தி. மத்தேயு 12:19 இயேசுநாதர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், அவர் கூக்குரலிடவும் மாட்டார். அப்படின்னா சாந்தமா இருப்பார், கூக்குரலிட மாட்டார். அவரு தாழ்மையா இருக்காரு, அதனால அவர் ஒரு நாள் வாக்குவாதம் பண்ண மாட்டாரு. வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் நான் பெரியவன் என்கிற பெருமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த பெருமைக்கு சொந்தக்காரன் யாரு? பிசாசானவன். நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் இருக்க சிங்காசனத்தில் உட்காருவேன் என்ற இருதயத்தில் பெருமை கொண்டான் பிசாசு. பெருமை வந்த உடனே அவன் பிசாசாய் மாறி போனான். எல்லா தூதர்களையும் பிரதான தூதனாய் இருந்தவன் லூசிபர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய சாந்திர வெளியேறப்பட்ட தூதனாய், எல்லா தூதர்களையும் பிரதான தூதனாய் இருந்தவன் சாத்தானாய் மாறின, பிசாசாய் மாறின அவன் முன்னாது லூசிபராய் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருந்தான். எல்லா தேவதூதர்களை பார்க்கலும் விலையேறப்பட்டவனாய் இருந்தான். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உட்கார்ந்துட்டு இருந்தான், ரொம்ப அருகாமையில் இருந்தான். கேரூப் எண்ணப்பட்டவன். மிக அருகில் உள்ள தூதர்களில் அவன் மாத்திரம் ரொம்ப அருகமா ஆண்டவர் பக்கத்தில் இருக்க முடியும், மற்ற யாரும் பக்கத்தில் இருக்க முடியாது. உயர்ந்த ஸ்தானத்தில், மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன் நான் ஆண்டவருக்கு சரிசமமா ஆவேன்னு பெருமை கொண்டான். பிசாசாய் மாறிவிட்டான். கீழே அதுல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். உயர ஏற நினைத்தவன் கீழே தள்ளப்பட்டான். அதுல இருந்து ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு என்ன குறை இருந்தாலும் கர்த்தர் மன்னிச்சு மாற்றிடுவாரு. ஆனா பெருமை உனக்கு வந்துருச்சுன்னா நானே உனக்கு எதிரியாய் மாறிடுவேன். பெருமை ஒன்று உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலே பாராட்டுவதற்கு பெருமை கொள்ளுங்கள். இயேசுவை குறித்து பெருமை கொள்ளுங்கள். அவர் வல்லமையை குறித்து பெருமை கொள்ளுங்கள். அவருடைய அன்பை குறித்து பெருமை கொள்ளுங்கள். அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுக்கு பெருமை கொள்ளுங்க. அவருடைய பிள்ளையாய் இருக்கிற சொல்லி பெருமை கொள்ளுங்க. ஆவிக்குரிய அவருடைய காரியத்தில் பெருமை கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சுய காரியத்தில், மாம்ச காரியத்தில் பெருமை பாராட்டாதீங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனத்துல எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறியக்கணும். வாக்குவாதம் கிடையாதான். பவுல் எழுதுறாரு, என்ன சொல்றாருன்னா, ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய
சபைக்கு அப்படிப்பட்ட வழக்கம் வருவோம். வாக்குவாதம் செய்ய மனசா இருந்தா வாக்குவாதம் அங்க பிரிவினையை கொண்டு வந்துடும். வாக்குவாதம் பெருமையினால வருது, பெருமை பிசாசுனால வருது. பிசாசு பெருமையை கொண்டு வருவான், பெருமை ஆமை சுத்திரம் வாக்குவாதத்தை கொண்டு வருது, வாக்குவாதம் பிரிவினைகளை கொண்டு வருது. அது தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் அப்போஸ்தலர் சொல்றாங்க, எங்களுக்கும் அது வழக்கமே கிடையாதுன்னு சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு வாக்குவாதம் இருக்கவே கூடாது. இந்த வாக்குவாதம் பிரிவினையை கொண்டு வரதுக்கு உங்களை பிசாசு கொண்டு வர அனுமதிக்கவே கூடாது. ஆதாம் ஏவாளுக்குள்ள பெருமையை கொண்டு வந்தான். நீ தேவர்களை போல இல்ல, ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீ தேவனை போல நீயே கடவுளை போல மாறிடலாம் சொன்னான். இந்த பழத்தை சாப்பிட்டு நீயும் கடவுளா மாறிடலாம். இன்னைக்கு அநேக கடவுளை உருவாக்குறதுக்கு காரணம் பிசாசு. ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஆண்டவராயே இருக்கும்போது சொன்னா, இங்க பாரு, நீ அந்த பழத்தை சாப்பிட்ட நீயும் கடவுளா மாறிடலாம்னா அதை நம்பினாங்க. அவங்களுக்கு கடவுளாக பெருமை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. பிசாசு கடவுளுக்கு நிகராய் நானும் ஒரு கடவுளாய் ஆண்டவராய் மாறணும்னு நினைச்சான், பிசாசாய் மாறிட்டான். ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு நீங்களும் கடவுளா மாறிடுவீங்க. ஏன்னா பெருமைகளுக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்? கர்த்தரே எதிர்ப்பாரு. பார்த்தா ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குதா, அவரவே எதிராக திருப்பணும்னா அவன் இவங்களுக்குள்ள என்ன வரணும்? பெருமை வரணும். ஆண்டவராக பெருமை வர வச்சான். வந்தோடனே பிசாசு அவங்களை அடிச்சு கொண்டா. சாகவே சாவாயின் சாவை யாரு கொடுத்தா? கர்த்தர் சொன்னாரு, சாப்பிட்டா சாகவே சாவாய். பூமி சபிக்கப்பட்டிருக்கும், பூமியை நிமித்த நீயும் சபிக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. சாபத்தை நேரம் வந்து பிசாசா போட்டான். வறுமை, குறைவு எல்லாமே என்னதான்? பெருமை வந்துச்சு. அந்த பெருமையினால வந்த தண்டனை தான் இத்தனை கஷ்டங்களும், வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாமே. நமக்குள்ள வறுமை, நமக்குள்ள வெறுமை, நமக்குள்ள தரித்திரம், நமக்குள்ள பிரிவினை, நமக்குள்ள குறைவு, நமக்குள்ள கஷ்டங்கள், சங்கடங்கள் ஏன் வருது? பெருமை என்ற பிசாசை வைத்திருக்கிற வரைக்கும் நமக்கு உயர்வு வரவே வராது. ஆதாம் ஏவாளுக்குள்ள பெருமைங்கிற எண்ணத்தை வச்சவனே அவர்களும் பிசாசனுடையவர்களாய் மாறினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தவிர்க்க முடியல, தண்டனை கொடுக்க வேண்டியதா போச்சு. பூமியை சபிச்சாரு. ஏன் பூமியை சபிச்சாரு சொல்லுங்க? மண்ணில இருந்து பூமியில இருந்து தான் மண் இருக்குது. பூமியில மண் இருக்கு, அந்த மண்ணை எடுத்து மனுஷனை மாத்தினாரு. நேரா தன்னுடைய சாயல ரூபத்துல படைச்ச, தன்னை போல படைச்ச மனுஷனை அவரால் சபிக்க முடியவில்லை. ஆனா நாம சபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே தயங்கின காரியங்களை நீங்கள் நானும் செய்யறோம். ஏன்னு சொன்னா ஆதாம் எவ்வளவு யார மாதிரி படைச்சாராம்? அவரை மாதிரியும் படைச்சதுனால அப்ப ஆதாம் யாவலை சபிச்சா யார சபிச்ச மாதிரி ஆகி போச்சான்? தன்னையே சபிச்ச மாதிரி ஆகி போச்சு. அதனால அவர் என்ன செய்ய சபிக்காம, இந்த ஆதாம் எவ்வளவு எங்க இருந்து வந்தாங்க? பூமி, அதாவது மண்ணில இருந்து வந்ததுனால அந்த பூமியை பார்த்து என்ன செய்தார்? சபிச்சார். அந்த சாபம் எங்கே வந்து தாக்குது? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா நாம பெத்த பிள்ளைகளை சபிக்கிறோம், பெத்தவங்களை சபிக்கிறோம், உடன்பர்கள் நேரடியா சபிக்கிறோம். அவங்களை சபிக்கிறது அப்படியே நம்மளை சபிக்கிறதா அர்த்தம். ஆனால நம்ம போல உள்ள மனிதர்களை சபிக்கிறதுக்கு துணியாதிருங்கள், அது நம்ம தலையில திரும்பி விடும். அல்லேலூயா. ஆமா பாருங்க, இப்போ தேவனுடைய இயேசுநாதர் வாக்குவாதமே பண்ண மாட்டாராம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்போஸ்தலர்கள் வாக்குவாதம் பண்ணவே மாட்டாங்க. தேவனுடைய சபை வாக்குவாதங்கிறது எங்களுக்கு வழக்கமே கிடையாதான். அப்படி ஒன்னே கிடையாது, அப்படி ஒன்று செய்யவே மாட்டோன்றாங்க. ஏன் அதை செய்யக்கூடாது? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் என்று சொல்ல. மனுஷர்கள் இயேசுவை அறியாதவர்களுக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், பிரிவினைகளும் பேதங்களும் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? அந்த வாக்குவாதம், பொறாமை, பிரிவினை இருக்கக்கூடாது. இங்க வாக்குவாதம் வர்றதுக்கு இவன் ஜெயிச்சு இவன் பேர் வாங்கிட்டா என்ன பண்றதுன்னு பொறாமை தெரியணும் மேல. அல்லேலூயா. பொறாமை வாக்குவாதத்தை கொண்டு வருது. இதெல்லாம் மாம்சத்திற்குரியவைகள். மாம்சத்திற்குரியவைகளுக்குள்ளது நமக்குள்ள இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ மாம்சத்திற்குரிய காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கோபங்கள் இருக்கக்கூடாது. போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நமக்கு வாக்குவாதம் இருக்கக்கூடாது. இந்த வாக்குவாதம் வராம இருக்கிறோம்னா, வாக்குவாதம் பெருமையினால வருது.
அந்த பெருமை பிசாசுல இருந்து வருது. நான் பெரியவன் நீ பெரியவன் எண்ணம். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா தாழ்மையாய் நடக்கிறதே நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். தாழ்மையா நட, அதை உங்ககிட்ட கேட்கிறேங்கிறாரு. ஏசுடா நான் தாழ்மையா மனத்தாழ்மையா இருக்கிறேன், சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்கிட்ட வந்து நீங்க என்ன செய்யுங்க, எங்க போய் கேட்க, எப்படி கத்துக்கிற, எங்க போய் வாங்க, எங்க போய் பெற்றுக்க நினைக்காங்க, இயேசுவாக என்கிட்ட வாங்க கற்றுக்கோங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரே. எப்போ? உன்னை நீ தாழ்த்தும் போது ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்த, நீ தாழ்த்த உன்னை நான் உயர்த்த முடியும். உன்னை உயர்த்த தடை உனக்குள்ள இருக்கிற பெருமை, அதன் மூலம் வருகிற வாக்குவாதம், அதனால வருகிற பிரிவினை உன் உயர்வை தடுக்குது. உன் ஸ்தானத்தை, பெரிய ஸ்தானத்துக்கு வரணும் தடுக்கிறது என்னது? உனக்குள்ள இருக்கிற பெருமை. நான்லாம் அப்படின்னு சொல்லுகிற எண்ணத்தை தூக்கி ஏறி மனிதருக்கு முன்பாக அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னா, அப்படியா என்னால என்னங்க முடியும், நானும் உங்களை மாதிரி தான். ஆனா ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சதுனால, ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சதுனால தான் என்னால இவ்வளவாவது செய்ய முடிஞ்சுங்க, எல்லாம் அவருக்கு தாங்க அப்படி சொல்லி மனிதருக்கு முன்பாக சொல்லணும். தேவனுக்கு முன்பாக ஜெபத்துல போய் தரித்திருக்கும் போது, ஆண்டவரே இது எல்லாமே என்னால முடியவே, இது மாதிரி முயற்சிச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரால் செய்ய முடியல. ஏன்? அவங்க நான் இப்படி செஞ்சுட்டு அப்படி செஞ்சுட்டு பெருமை கொண்டார்கள். தம் மேல ஒரு பெருமை வந்துருச்சு அவங்களுக்கு, தன்னை நினைச்சு ஒரு பெருமை வந்துருச்சு. ஆனா எனக்கு அப்படி ஒரு நாள் வரக்கூடாது, என்னால ஒரு நாள் முடியவே. இப்படி எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. பிரசங்கிக்க வைக்கிறது, செபிக்க வைக்கிறது, பாட வைக்கிறது, துதிக்க வைக்கிறது, ஆராதிக்க வைக்கிறது, எல்லாமே உங்களால தான் முடியும், எங்களால முயற்சித்து ஒண்ணுமே முடியாதுன்னு தங்களை தாழ்த்தணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உயர்த்துவார். சாதாரணமாய் தாழ்த்துகிற தாழ்மைப்படுகிறது அல்ல, மனத்தாழ்மையா இருக்கணும். இந்த மனத்தாழ்மையில பல விதங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, அவரை தேடுங்கள். யார? கர்த்தரை தேடுங்க, அப்புறம் நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்கன்னு சொல்லுகிறார். எதை தேடணுமா? நீதியையும் மனத்தாழ்மையை தேடுங்க. இயேசுநாதரை தேடுங்க. அதற்கு என்ன செய்யணும்? நீதியும் மனத்தாழ்மையை தேடுங்கன்னு சொல்லுகிறார். இந்த தாழ்மையிலேயே சூத்திரம் அப்போஸ்தலர் 20:19 பாத்தீங்கன்னா, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். வெகு மனத்தாழ்மையை கர்த்தரை சேவித்தேன். எப்படி? மிகுந்த கண்ணீரிலேயே கர்த்தரையே நான் சேவித்தேன், அவரவே துதித்தேன், அவரவே உயர்த்தினேன். யூதர்கள் தீமையான யோசனை செய்து என்னை எத்தனையோ சோதனைக்கு உட்பட்டு கல்லறை செய்து என்னென்ன துன்பப்படுத்தின பொழுதும் நான் என்ன செய்தேன்? கர்த்தரையே சேவித்த மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். நீங்களும் அப்படியே கர்த்தரையே வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவிங்க. இன்னொரு வசனம் எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்கிறார். மிகுந்த மனத்தாழ்மை, வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவிக்கிறது மாத்திரம் இல்ல, மிகுந்த மனத்தாழ்மையோடு என்ன செய்யணும்? சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் இருந்து ஒருத்தரை அன்பினால தாங்க வேண்டும். ஒவ்வொரு பாரத்தை ஒருவர் சுமங்கள்னு சொன்னாங்களே, அன்பினால தாங்குங்க. யார் தாங்க முடியும்? மனத்தாழ்மை உள்ளவர்கள் அன்பால தாங்க முடியும். யாரை தாங்கணும்? தடுமாறுகிறவங்களை, விழுந்தவங்களை, தள்ளாடுகிறவங்களை நாம் என்ன செய்யணும்? தாங்கி பிடிக்கணும். அல்லேலூயா. ஆமா, தாழ்மையை தரித்து கொள்ளாம நாம ஒரு நாளும் அன்பு செலுத்துகிறவர்களாகவும் தாங்கி பிடிக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் ஆமே சோத்திரம் உன்னதமான உயர்வை பெறுகிறவர்களாகவும் ஒரு நாளும் மாறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இந்த மன தாழ்மையும் சாந்தத்தையும் நம்ம கொலோசியர் 3:12 சொல்லுது, குறிச்சுங்க. கொலோசியர் 3:12 மன தாழ்மையையும் சாந்தத்தையும் தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லுது வேதம். இந்த மனத்தாழ்மை என்ன செய்யுங்க? இயேசு கிட்ட, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட கத்துக்கிட்டு என்ன செய்யுங்க? தரிச்சுக்குங்க. தரிச்சுக்கணும் என்ன அர்த்தம்? உடித்துக்கோங்க, அணிந்துக்கோங்க. 1 பேதுரு 5:5 மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. அதாவது உடித்துக்கோங்க. உங்க வாழ்க்கையை தாழ்மை உள்ளதாய் மாறட்டும்.
உங்க பேச்சு, உங்க நடவடிக்கை, உங்க செயல், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இறக்கப்படுகிறது, அவருடைய அன்பானவைகளை பேசுகிறது, ஆறுதலான பேசும் பொழுது உங்க மன தாழ்மையை அணிஞ்சுக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உயர்த்தப்படுவீங்க. உன்னதத்தை தொட வேணும் என்று சொன்னா, உன்னதமான உயர்வு பெறணும்னா உங்களை அதிகமாய் உங்களை என்ன செய்யுங்க, நீங்க தாழ்த்தணும். அல்லேலூயா. நீங்க பணிவிடக்காரனாய் மாறணும். அப்ப அங்க வாக்குவாதம், பெருமை இருக்காது. பெருமை இல்லாதனால வாக்குவாதமும் பிரிவினைகளும் சண்டைகளும் மார்க்க பேதங்களும் வரவே வராது. கர்த்தர் ஒரு நாள் நம்மை எதிர்க்கவே மாட்டார். இயேசு நாதர் பாருங்களேன், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-11 புரிந்தவர் ஒரு வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படின்னா என்ன சிந்தை இருக்கணுமா? தாழ்மையுள்ள சிந்தை இருக்கணும். மற்றவங்களை மேல உள்ள வசனத்தை வாசித்தோம், மற்றவங்களை மேன்மையானவர்களாய் பார்க்கிற சிந்தை இருக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் முன்பதாக தன்னை தாழ்த்தி தாழ்மையுள்ளவராய் இருக்கிற சிந்தை நமக்குள்ள இருக்கணும். 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா தேவனுடைய ரூபமாய் இருந்தாரு, தேவனுக்கு சமமாய் இருந்தாராம். அது கொள்ளையாடின பொருளாய் எண்ணாம தேவனாய் கடவுளாய் இருந்தவர் என்ன செய்தாராம்? தம்மை தாமே வெறுமையாக்கினாரு. அடிமையின் ரூபம் எடுத்தாரு, மனுஷ சாயலாயிட்டாரு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ் படிந்தவராகி தம்மை தாமே சாகுற வரைக்கும் தன்னை தாழ்த்தினாராம். எப்படி? கீழ்ப்படிஞ்சு தன்னை தாழ்த்தினாராம். கடவுளாய் தேவனாய் ஆண்டவராய் இருக்கிறவர் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வந்தாரு? அடிமை ரூபத்து சாதாரண மனுஷனா வந்து சாகுற வரைக்கும், அதாவது சிலுவையில துன்புறுத்தி அவர் என்ன செய்றாரு? சிலுவையில் ஆணி அரைஞ்சு அவர் ரத்தமெல்லாம் வெளியேற்றி அப்புறம் அவர் ஆவி ஒப்பு கொடுத்து ஜீவனை விடுறாரு. அந்த நிமிஷம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு, பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு, மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு தன்னை தாழ்த்தினதுனால பாருங்க, ஒண்ணு கீழ்ப்படிஞ்சாரு, 2 தாழ்த்தினாரு. அதனால என்ன நடந்துச்சுன்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். கீழ்ப்படிந்தார். அவரு எல்லாவற்றுக்கும் மேல கீழ்ப்படிந்தார். எல்லாம் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சனால எல்லாத்துக்கும் மேல உயர்த்தினார். அப்புறம் என்ன செய்தார்னா, கடைசியில் அந்த 11 வசனத்துல எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மேலாய் உயர்த்தி மேலான நாமத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன? தாழ்மையே வாழ்க்கையாய் கொண்டிருந்தார். தாழ்மையே உருவாய் வந்தார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். வாழ்ந்து கீழ்ப்படிந்து சாட்சியாக இந்த மாத்திரமில்ல, என்கிட்ட கற்றுக்கோங்க, இந்த தாழ்மையை தரித்துக்கோங்க. இன்னைக்கு தலைவர்கள் மத்தியில் இந்த தாழ்மை இல்லை, குடும்பத்தில் உள்ள தலைவர்களுக்கு மத்தியில் தாழ்மை இல்லை, சபையின் மத்தியில் இருக்கிற தலைவர்கள் மத்தியில் இந்த தாழ்மை இல்லை, அரசியல்வாதி அதிகார மத்தியில் இந்த தாழ்மை இல்லை. அதனாலதான் என்ன செஞ்சு பெருமை இருக்கிறனால பிரிவினை வருகிறது, கலகம் வருகிறது. அல்லேலூயா. அதனால மரணங்களும் உண்டாகிறது. அதனால நாம் என்ன செய்யணும்? தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அதனால அவற்றை போய் கற்றுக்கோங்க. அவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரா. அப்படி கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நமக்குள்ள ஒருவேளை பெருமைகள் ஏதாவது இருந்திருந்தா நம்ம உடனே என்ன செய்வோம்? அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து அவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம்.